குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19, 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதில் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தொடங்கி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இதனுடைய ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே சொல்லியிருக்காரு. அது ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா போரை நிறுத்தலை அப்படின்னா வியாபார தடையெல்லாம் விதிக்கப்படும் அப்படின்னு நான் சொன்னதுனால தான் போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து முழுக்க டைரெக்டாகவே மறுத்திருக்கிறார் பிரதமர் அவர்கள். எங்களுக்கு யாரும் மத்தியஸ்தம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் தான் கொஸ்டினாக இருக்கும், ஜஸ்ட்டு மிச்சதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தில்லியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்த தன்மை மாநாட்டில் பாலின சமத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவுகளில் சிறந்த சாதனைக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 விருது வழங்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பாலின சமத்துவம் அப்படின்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் கீழ்நிலையிலேருந்து உயர்நிலை அதிகாரி வரை பெண்கள் ஆண்களும் சமமாகவே வந்து பார்த்திங்கன்னா பணியமர்த்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 2 விருதுகளுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக மிக முக்கியமானது நாடக கலைஞர், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா கணாசபா சார்பில் இருந்ததுன்னா நாடக கலைஞர், எழுத்தாளர், நடிகர் மற்றும் இயக்குனரான டிவி வரதராஜனுக்கு நாடக சூடாமணி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாவண்யா வேணுகோபாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் நாடக துறை சிறப்பு விருது, அந்த விருதும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனால் வழங்கப்படுறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது இல்லை, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அவங்களுடைய பேரெலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம நேற்றே சொன்னோம், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 50 இடங்களில் இயந்திரங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வாட்டர் ஏடிஎம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சென்னையில். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தினில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ஆராய்ச்சி செய்யும் ககன்யான் திட்டத்திற்கான ராக்கெட்டில் பொருத்தக்கூடிய விகாஸ் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ககன்யான் திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா விண்கலத்தை 4 விஞ்ஞானிகளுடன் விண்வெளிக்கு அனுப்ப 400 கிலோமீட்டர் உயரத்தில் அதை நிலைநிறுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் ககன்யான் விண்கலத்தை விண்ணுக்கு எடுத்து செல்லும் ராக்கெட்டில் பொருத்தக்கூடிய கிரையோஜெனிக் என்ஜின், செமி கிரையோஜெனிக் என்ஜின், விகாஸ் என்ஜின் சோதனைகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கட்டங்களாக நடந்துட்டு வருது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ மையம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், டக்குன்னு கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னா கேட்கலாம். ஓகேங்களா? தேசிய கல்விக் கொள்கை கடந்த 2020 ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிவித்தாங்க. ஓகேங்களா? அதைத் தொடர்ந்து மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா 2022 நீதிபதி டி முருகேசன் தலைமையில் 13 பேர் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முக்கியமான நோட் பண்ணிச்சுக்கோங்க. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்காக தமிழ்நாடு அரசால் நீதிபதி டி முருகேசன் தலைமையில் வந்து 13 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க 2022. ஓகேங்களா? தேசிய கல்விக் கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2020. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் சத்தீஸ்கர், பஞ்சாப், தில்லி அப்படின்னு போடுறாங்க. இல்லை தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16 இடம் கிடச்சிருக்கு. 2023-24 ஆண்டு பள்ளி கல்வித்துறை செயல்திறன் தரக்குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர், பஞ்சாப், தில்லி, குஜராத் மற்றும் ஒடிசா ஆகியவை சிறந்த செயல்திறனுடன் முன்னிலையில் இருக்கிறாங்க. சமீபத்திய குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 16வது இடத்தில் உள்ளதாக இருக்குது. மாவட்ட அளவில் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்யும் தரக்குறியீடு மத்திய கல்வி அமைச்சகத்தால் கடந்த 2017-18 கல்வியாண்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில் 2022-23 மற்றும் 2023-24 ஆகிய ஆண்டுகளுக்கான மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செயல்திறன் தரக்குறியீடு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? பயனுள்ள வகுப்பறை செயல்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவர்கள் உரிமைகள், பள்ளிகள் மற்றும் குழந்தை பாதுகாப்பு, எண்ம கற்றல் மற்றும் நிர்வாக செயல்முறை, விளைவுகள் ஆகிய 6 பிரிவுகளின் கீழ் 74 அளவுறுகளின் அடிப்படையில் இந்த தரக்குறியீடு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதன்படி 2023-24 ஆண்டு தரக்குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1703 புள்ளிகளுடன் சத்தீஸ்கர் தான் முதலிடத்தில் இருக்குது. ஓகே, சத்தீஸ்கரை தொடர்ந்து பஞ்சாப், தில்லி, குஜராத், ஒடிசா, கேரளம், டையூ டாமன், ஹரியானா, கோவா, மகாராஷ்டிரம், ராஜஸ்தான் ஆகிய அடுத்தடுத்த இடங்கள் இருக்குது. தெலுங்கானா, அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், திரிபுரா, மணிப்பூர், சத்தீஸ்கர், பீகார், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய குறைந்த செயல்திறன் கொண்டு இருக்கிறாங்க. இதில் யூனியன் பிரதேசமும் சேர்ந்துருக்கிறாங்க.
மேகாலயம் வந்து பார்த்திங்கன்னா 417.9 புள்ளியுடன் மிக குறைந்த செயல்திறன் கொண்ட மாநிலமாக இருக்குது. ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அதிகம் இது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மிக அதிகம் அப்படின்னா சண்டிகர், மிக குறைவு அப்படின்னா மேகாலயா. இதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 16வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, 559.2 புள்ளிகளுடன் 16வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, அரசுக்கு அளித்த, அதாவது பொதுமக்கள் அரசுக்கு அளிக்கிற மனுக்களில் 30 நாட்களில் பதிலளிக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலா 25,000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர்களாக 2 நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதன்படி வழக்கறிஞரான விபிஆர் இளம்பருதி, எம் நடேசன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா மாநில தகவல் ஆணையர்களாக வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய பதவியேற்ற தேதியிலிருந்து 3 ஆண்டுகள் பதவியில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 65 வயது வரை. இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வாகனங்கள் அல்லாத பிற தனியார் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் அடிப்படையில் ரூபாய் 3000 வருடாந்திர சுங்கச்சாவடி, அதாவது டோல் கட்டண பாஸ் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமல்படுத்திருக்காங்க. இந்த பாஸ் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைகளில் ரூபாய் 3000 வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கட்டிட்டு அதிகபட்சமாக 200 முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோலை கடந்து செல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது, உலகின் வளர்ந்த பொருளாதார நாடுகளான பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, கனடா, ஐரோப்பிய யூனியன், இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா G7 நாடுகள். ஓகேங்களா. G7 நாடுகள் என்னென்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்தியா கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது, சுபான்ஷி சுக்லா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா உள்ளிட்டோர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகிறதா இருந்துச்சு. நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த பயணம் 5வது முறையாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், குஜராத், மேற்கு வங்கத்தில் அதிகமாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிக்காங்க. நாட்டின் குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளில் 47% உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், குஜராத், மேற்கு வங்காளம் ஆகிய 4 மாநிலங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாங்க. இது தொடர்பாக தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு கடந்த 5 பதிவுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட தரவுகளை கொண்டு அமெரிக்காவினுடைய யூனிக் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் தென்கொரிய நிறுவனங்கள் ஆராய்ச்சி இணைந்து ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் மருத்துவ இதழில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு. பிறக்கும்போது ஒரு குழந்தையினுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 2.5 கிலோவுக்கு மேல் இருக்கணும். ஓகேங்களா. இதற்கு குறைவான எடையில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1993ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் இந்தியாவில் 26% இருந்த இந்த பாதிப்பு 2020 18ஆக 8 புள்ளிகள் குறைந்திருக்கு. ஓகேங்களா. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து கடந்த 30 ஆண்டுகளில் குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் விகிதம் இந்தியாவில் கணிசமாக குறைந்துள்ளது. எனினும் ஒரு ஆண்டுக்கு 42 லட்சம் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததான் மிக முக்கியமான நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பும் நடைமுறை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் வருவாய் நிர்வாக ஆணையர்களும் எம் சாய்குமார் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கிறார். ஓகேங்களா. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். விஷ்ணுபுரம் சரவணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால புஷ்காரும், லட்சுமிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா யுவ புஷ்கர் விருதும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. தமிழ் எழுத்தாளர்கள் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால புஷ்கர், லட்சுமிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா யுவ புஷ்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் செயல்படும் சாகித்ய அகாடமி சிறந்த இலக்கிய படைப்பாளர்களுக்கு ஆண்டுதோறும் சாகித்ய விருதுகளை வழங்கி கௌரவித்து வருது. ஓகேங்களா. இந்த ஆண்டு 24 மொழியில் வெளியாகும் குழந்தைகளுக்கான சிறப்பு இலக்கிய படைப்புகளுக்கு பால சாகித்ய புஷ்கர் விருது அப்படின்ற ஒன்று வழங்குறாங்க. 35 வயதுக்குட்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு யுவ புஷ்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா. அந்த அடிப்படையில் தமிழ் மொழிக்கான பால புஷ்கர் விருது ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற நாவலுக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. புரஸ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா கூத்தொன்று கூடிற்று அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக மதுரை சேர்ந்த எழுத்தாளரான லட்சுமிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த விருதுக்காக செப்புத்தகடும் 50,000 ரொக்க பரிசும் அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். இதற்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் நடைபெறும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன நூல் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி நம்ம குரூப்லையும் போடுவோம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.